ரொம்ப முக்கியமாக அந்த ஓட்டர் டர்ன் அவுட் பற்றி பேசினார் அரவிந்த். அதிகமான வாக்களிப்பு வந்திருக்கிறது, பெண்கள் நிறைய வந்திருக்கிறாங்கன்னு. இதில் 70% கூடுதலாக ஓட்டர் டர்ன் அவுட் இருக்கக்கூடிய 98 இடங்களை பார்க்குறோம். மேஜிக் வால் பிரசன்டேஷன் நியூஸ் 18 நெட்வொர்க்கில் மட்டும்தான் இருக்கக்கூடியது. நம்ம ஒவ்வொன்றா பகுப்பாய்வு செய்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் இந்த தேர்தல் 2024 சட்டமன்ற தேர்தலில் 98 தொகுதிகளில் 70% கூடுதலான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதுல 70 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. 70 தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி 27 இடங்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக அதிகமான வாக்கு இந்த ஓட் ஷேர் அல்லது ஓட்டிங் போலிங் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கிற இடங்கள் வந்து பிஜேபிக்கு கை கொடுத்திருக்கிறது, அலையன்ஸ்க்கு கை கொடுத்திருக்குன்னு பார்க்கலாம். எங்கெல்லாம் வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறதோ 70 கிராஸ் பண்ண இடங்கள்ல என்டிஏவுடைய எண்ணிக்கை இப்போது 69 மாறி இருக்கு, இந்தியா கூட்டணி 28, 2 மடங்குக்கு மேலாக அவங்களுடைய அந்த வெற்றி என்பதை பார்க்கிறோம். திரு நாகராஜ், ஒரு அந்த பெண்களுக்கான ஸ்கீம் ஒரு அல்லது பெண்கள் வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவா இங்க மாறி இருக்கு. 2 நரேட்டிவ் வச்சாங்கன்னு ஷபீர் சொல்றாரு. 2 முரணாச்சு. ஒன்னு ரிலீஜியஸ் போலரைசேஷனுக்கான ஒரு ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஐடியாலஜி, இன்னொன்னு இந்த ஸ்கீம்ஸ். இந்த ரெண்டுமே ஒர்க் ஆயிருக்கா அல்லது ரெண்டுல எது அதிகம் இருக்குன்னு பாக்குறீங்க? இந்துத்துவா நம்பிக்கை வந்து மக்களுக்கு, அங்க இருக்கிற மக்களுக்கு பாஜகவினுடைய கொள்கை தான் நியாயமான கொள்கை, இந்த நாட்டுக்கு தேவையான கொள்கை என்பதை அந்த மாநில மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கும் இதுக்கும் நம்ம ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற முடிவை பற்றி தான் நம்ம விவாதிக்கிறோம். பாராளுமன்ற தேர்தலுடைய வெற்றியை மனசில் வச்சுட்டு இண்டி கூட்டணி அங்கே பெரிய வெற்றியை பெறலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனால் அரசாங்கம் வந்து தேர்தல் ஆணையம் வாக்கு இப்போ 70% கூடியது பயனடைந்திருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்லும்போது பார்த்தா ஒரு விடுமுறை நாளை ஒட்டியே தேர்தல் நடந்த காலத்தை மாற்றி புதுமையாக இந்த மட்டும் வார நாளில் வைப்போம். ஏன்னா 2 நாள் 3 நாள் லீவு கிடைச்சா எல்லாம் ஊருக்கு போயிடுறாங்க, ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு போடுறத ஒரு ஜாலியான லீவாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு வச்சாங்க. அது மெயினாக பயன்பட்டுருக்கு. ரெண்டாவது, சகோதரர் சொன்ன மாதிரி பெண்கள் வாக்கு மட்டும் இல்லை, நகர்ப்புறத்துலையும் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம், இப்போ பாம்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா 40 மாடி 50 மாடி 35 மாடின்னு இந்த ஃப்ளாட்ஸில் குடியிருக்கிறவங்க ஒரு ஃப்ளாட்ஸ்லேயே 3000 ஓட்டு 4000 ஓட்டு இருக்கிற இடங்கள் இருக்கு. ஏறத்தாழ 810 ஃப்ளாட்ஸில் தனி வாக்குச்சாவடி அங்கே அமைச்சிருக்காங்க. அந்த மக்கள் இறங்கி ரொம்ப தூரம் கிலோமீட்டர் பயணம் பண்ண வேண்டாம், அது பண்ண வேண்டாம், அங்கேயே வாக்களிக்கட்டும். இதெல்லாம் நிறைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு. ஒன்று, விடுமுறை நாளை ஒட்டி வைக்கல, வரநாளில் வச்சிருக்காங்க. இரண்டாவது, பெரிய குடியிருப்புகள் இருக்க இடத்துல அங்கேயே வாக்குச்சாவடி அமைச்சிருக்காங்க. நீங்க வெறும் கொள்கைகளை மட்டுமே பேசி பிரயோஜனம் இல்லை. மக்கள் இந்த 2.5 ஆண்டுகளில் அங்க உள்கட்டமைப்பு வளர்ச்சியை பார்த்திருக்காங்க. சிட்டிகள்ல மெட்ரோ ட்ரெயின் வளர்ச்சிகளை பார்த்திருக்காங்க, அடல் சேது மாதிரி பிரிட்ஜை பார்த்திருக்காங்க, விவசாயிகளுக்கான திட்டத்தை பார்த்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். தாராவில பிஜேபி காங்கிரஸ் 2 பேரும் தான் தலா 2 தொகுதிகளில் முன்னிலை பார்க்கிறோம். தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தாராவி பகுதியில் தற்போது நிலையில் காங்கிரஸ்க்கு 2 தொகுதி, பிஜேபிக்கு 2 தொகுதி, மொத்தம் 4 தொகுதியிலுமே 2ல பிஜேபி 2ல காங்கிரஸ் அப்படின்ற முன்னிலையும் இருக்குது. நீங்க சொல்ற அர்பன் தொகுதிகளை பத்தி சொன்னீங்க, நகர்ப்புறங்கள், அந்த எண்ணிக்கையும் கூட நம்ம பார்க்கலாம். நகர்ப்புற டேட்டா ஒன்று இருக்குது, அதுல 58 இடங்களை நகர்ப்புற டேட்டா நம்ம வந்து மேஜிக் வால் போயிடலாம். நகர்ப்புற டேட்டாவையும் பார்க்கும்போது 58 இடங்கள்ல நகர்ப்புற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் என்டிஏ 36 இடங்கள், கிட்டத்தட்ட நகர்ப்புறங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு தான் பெருமளவுக்கான எண்ணிக்கையில் வந்திருக்கிறத பார்க்குறோம். இந்தியா கூட்டணி 21. நிச்சயமாக எல்லா விதமான செக்மெண்ட்ஸ்லையும் வர முடியும். ஏன்னா எண்ணிக்கையில் பெருமளவுக்கு பிஜேபி அலையன்ஸ் வந்து முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இது ஒரு இந்த ஒரு இடம் இருந்தாலும் நாடாளுமன்ற தொகுதிக்கும் இதுக்கும் ஏன் முரண் வருது? ஏன்னா அங்க பிரதமர் மோடிக்கான ஆதரவு அப்படின்னு தானே வாக்களிச்சிருக்கணும், அங்கே ஏன் பின்னடைவு இருக்கு? இன்றைக்கும் மோடி தான். இடையில ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கேப்டன் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் இருக்காரு சயான் கோழிவாடா சட்டமன்ற தொகுதியில். 2வது ரவுண்டில் ஏறத்தாழ 3500 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னிலை இருக்காங்கிற செய்தியை உங்களுக்கு சொல்றேன். அடுத்து, எங்க இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாலும் சட்டமன்றத்தினாலும் பிரதான தலைவர் யாரு, பிரதான பிரச்சார தலைவர் யாரு, மக்கள் யாரை நம்பி வாக்களிக்கிறாங்க? நரேந்திர மோடி அவர்கள் தான். இன்றைக்கு அவர் சொன்ன மாதிரி RSS இயக்க தோழர்களும் நண்பர்களும் தொடர்ந்து ஒற்றுமையா பணியாற்றி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை மகாராஷ்டிரா, நீங்க சொன்ன முதல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய குறிப்புப்படி 205 தொகுதிக்கு மேல போகுது. இன்னும் நீங்க 196 லீடிங் போட்டு இருந்தாலும் 205 தொகுதிகளுக்கு மேல, ஏறத்தாழ 210 தொகுதிகள் வெற்றிக்கான வாய்ப்பு இன்னுமே கூடுதலா இருக்கு. பாராளுமன்றத்தில் இதே என்ன சொன்னாங்க, பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவேன், கடாக்கட் கடாக்கட் கடாக்கட். ராகுல் காந்தி எங்க போன என்ன பேசினாரு, ஒரு பெண்களுக்கு ஆண்டு
ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவேன். எப்படியா கொடுக்க முடியும்? இன்னைக்கு இந்தியாவில் 70 கோடி பெண்கள் இருக்காங்க. அதுல வயதுக்கு வந்த குடும்ப தலைவிகள் எடுத்துட்டா கூட ஒரு 34 கோடி பேர் இருக்காங்க. 34 கோடி பேருக்கு 1 லட்சம்னா நீங்க என்ன கற்பனையில் கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தொகையை தருவேன்னு சொல்லி நம்பி வாக்களிச்ச பெண்கள்லாம் இன்னைக்கு அன்னைக்கு ஏமாந்துட்டோம். நீங்க ஏமாறக்கூடாது. உண்மையிலே உதவி செய்யற சொல்றதை செய்யக்கூடிய ஆட்சி வேணும்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஓகே அரவிந்த், இந்த இப்ப மகாராஷ்டிரா ஆஃப் கோர்ஸ் வெற்றி பெறும்போது எல்லா காரணிகளும் இருந்தாலும் பிரதான காரணிகள் என்ன பார்க்குறீங்க? ஜோதிமணி பேசும்போது அவங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, திரும்ப வருவாங்க. மகாராஷ்டிராவில் நடந்த பரப்புரைகள் அல்லது கடைசி நேரம் இந்த முறை அதிகமாக கிட்டத்தட்ட 660 கோடி ரூபாய் சீஸ் செய்யப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தினால வெவ்வேறு இடங்கள்ல. அப்படின்னா அங்கேயும் பணப்புழக்கம் இந்த தேர்தலில் முக்கியமாக இருந்திருக்கா? அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பணப்புழக்கம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு மகாராஷ்டிரா தேர்தலில். பாஜக தமிழ்நாட்டை தான் சொல்லுவோம் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டேட்னு. இந்த முறை அது மகாராஷ்டிராவுக்கும் போதா அந்த மாடல் இப்போ பொதுவாக கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு தனி, இப்போ மகாராஷ்டிராவுக்கு அந்த இது வந்து சொல்றீங்களா? தமிழ்நாடையும் சேர்ந்து தான் இந்த மாடல் அங்கெல்லாம் போயிருந்தாரு. எப்படி வந்து கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு மகளிருக்கான உரிமை தொகை எப்படி போச்சு? இல்ல அதுக்கான காரணத்தோட நான் சொல்றேன். கர்நாடகால ஒரு ஓட்டுக்கான ரேட்டும் தெலுங்கானால ஒரு ஓட்டுக்கான ரேட்டும் ஆந்திராவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இன்னும் பெட்டர் பிளேஸ் நான் சொல்றேன். ஏன்னா அங்க சீசர் கம்மியா இருந்தாலும் கர்நாடகால ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, ஆந்திரால எவ்வளவு கொடுக்குறாங்க, தெலுங்கானால எவ்வளவு கொடுக்குறாங்க. ஏன்னா பாஜக வந்து நாங்க கொடுக்கறதே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திருமங்கலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இதே இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறது, 2000 ரூபாய் கொடுக்கிறது, இந்த பாப்புலிசம் இந்த மாதிரி ஓட்டுக்கு இந்த இதெல்லாம் நம்ம ஸ்கீம்ஸ்லயே சொல்லுங்க. நீங்க ஓட்டுக்கு தாண்டி ஸ்கீம்ஸ்ல இருந்து நான் ஸ்கீம்ல தான் வெற்றி பெறுகிறோம் அப்படிங்கற பாஜக கடுமையா அதை எதிர்த்திருக்காங்க. பாஜக வந்து இந்த மாதிரி திட்டங்கள் அறிவிச்சு இது வந்து ஒரு இந்தியாவோட எக்கனாமிக் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தும், இதெல்லாம் வந்து இது என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அதே பாஜக மகாராஷ்டிரால லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் 1500 ரூபாய் பணம் கொடுத்தது பாஜக. மாநிலங்களே அவங்க 2100லாம் இப்ப இந்த அதனால மத்தியில அவங்க என்ன பேசினாலும் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு இனிமேல் காலகட்டத்தில் ரிலிஜியஸ் போலரைசேஷனை மட்டுமே வச்சு எலெக்ஷன் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு மகாராஷ்டிராவும் ஜார்க்கண்டும் ஒரு கிளியர் கட் எக்ஸாம்பிள். கேப்டன் தமிழ்ச்செல்வன் பத்தி பார்த்துட்டு வந்தலாம். வாக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு முன்னிலை தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கிறாரு. இன்னமும் எண்ணிக்கைகள் வரும். இது அவர் முன்னிலை வைக்கக்கூடிய பார்க்குறேன். எஸ் நீங்க வாங்க. இதுல காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய மெசேஜ் மகாராஷ்டிரால ஏன் சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் வந்து விதர்பாவை தான் காங்கிரஸ் முழுமையா நம்பியிருந்தாங்க. அங்கதான் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபிக்கான ஒரு டைரக்ட் ஒரு கான்டெஸ்ட் இருந்துச்சு. நம்ம ஸ்கிரீன்ல அந்த இதை போட்டோம்னா நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் 66 சீட்ஸ் நினைக்கிறேன் விதர்பால. காங்கிரஸும் பிஜேபியும் டைரக்டா போட்டி போட்டதுல அதிகமான போட்டி போட்ட இடம் அதுதான். அங்க பிஜேபி 50 இடங்களும் காங்கிரஸ் வெறும் 15 இடங்கள் தான் நினைக்கிறேன். நீங்க சோ அந்த ஸ்ட்ரைக் ரேட் மொத்தமா 75 பிளேसेसல அவங்க ஸ்ட்ரைட் ஃபைட் இருந்துச்சு. காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்குமான ஸ்ட்ரைட் ஃபைட் அப்படிங்கிறது. அதுல பெரும்பகுதி அந்த விதர்பா அங்க தான் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய இடம். அங்க தான் அக்ரிகல்ச்சர் அதாவது அக்ரேரியன் விவசாயிகள் பிரச்சனையும் அதிகமா இருந்த இடம். லோக்சபா எலெக்ஷன்ல விதர்பா பிளஸ் வெஸ்டர்ன் மகாராஷ்டிரால தான் இந்தியா கூட்டணி அதிகமா ஜெயிச்சாங்க. சோ அதனால தான் விதர்பா பிளஸ் வெஸ்டர்ன் காங்கிரஸ் பிளஸ் சரத் பவார் இந்த இருவரும் சேர்ந்து அங்க ஒரு நல்ல எண்ணிக்கை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த இரண்டு இடத்துலயுமே பாஜக கூட்டணி வந்து ஒரு தம்பிங்கான டிஸ்ட்ரெஸ் இருந்த இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம மேஜிக் வால் பிரசன்டேஷன் போயிடலாம் தம்பி, பார்க்குறோம். அதில் 58 இடங்கள் ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரெஸ் இருக்கிறதா பார்த்தா அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணி அங்கே நல்ல ஒரு ஃபைட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் 35 இடங்களும், இந்தியா கூட்டணி 23 இடங்களும் இருக்குது. அதோட நான் சேர்த்து இன்னொரு டேட்டாவும் நான் உங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த 75 இடங்களில் நேரடி போட்டி இருந்தது இல்லையா, அதில் என்ன நிலவரம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் ஸ்ட்ரெயிட் ஃபைட் இருக்கக்கூடிய 75 இடத்துல அங்கேயும் அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபின்னு மாறி இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். 75 இடங்கள் நேரடி போட்டி பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும். அதில் பிஜேபி 48 இடங்களில் முன்னிலை வைக்கிறது, காங்கிரஸ் 26 இடம், மற்றவர்கள் 1. இப்போ இந்த டேட்டாவும் இதில் நம்ம வந்து சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். விதர்பால மொத்தம் 66, விதர்பா மட்டும் இருக்கும். விதர்பால மொத்தம் 66 சீட்ல லோக்சபா எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணி 47 இடங்கள் ஜெயிச்சாங்க. 66ல 47 ஜெயிச்சாங்க. இப்போ 47ல இருந்து வெறும் 15 இடங்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. So almost 32 கம்மியாயிருக்கு. ஸோ இதுக்கான காரணம்னா காங்கிரஸ் பிஜேபிக்கான அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பேட்டில் காங்கிரஸ் ரொம்ப போரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் மட்டும் கிடையாது, இதே நீங்க காங்கிரஸ் தாண்டி கீழே வந்தீங்கன்னா மராத்வாடா ரீஜன் எங்க உத்தவ் தாக்கரே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்க்கப்பட்டது. உத்தவ் தாக்கரே விசஸ் ஏக்நாத் சிண்டேன்னு வரும்போது அங்கேயும் ஏக்நாத் சிண்டே தான் ஒரு பெரிய லீட்ல, பெரிய மார்ஜின்ல லீட்ல இருக்காரு. அஜித் பவார் விசஸ் சரத் பவார்னு வரும்போது சரத் பவார் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறதா தான் தெரியுது. ஸோ இந்த டைரக்ட் பேட்டில் சரத் பவார் மட்டும் தான் இந்தியா கூட்டணியில் நல்லா பண்ணியிருக்காரு. உத்தவ் தாக்கரேவும் சரி காங்கிரஸ்
காங்கிரஸ் சரி பெர்ஃபார்மன்ஸ். இதுல ரிலீஜியஸ் போலரைசேஷன் தாண்டி இந்த எலெக்ஷன்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான முக்கிய காரணம் இந்த 1500 ரூபாய் ஸ்கீம் தான். இந்த 1500 ரூபாய் ஸ்கீம் இல்லாம இவ்வளவு பெரிய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்க முடியாது. ரைட், நம்ம பேசலாம்.